இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு ரூத்தின் உயர்வு என்று பார்க்க போகிறோம். ரூத்தின் உயர்வு. கவனிங்க, இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண். ரூத் யாரு? மோவாபிய பெண். இந்த ரூத்தை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார்? ரூத் வாழ்க்கையிலே உயர்த்தப்படுவதற்கு அவள் என்ன செய்தால் என்பதை தான் என்ன செய்ய போகிறோம், காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள், ரூத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ரூத்தினுடைய மாமி அவளை குறித்து என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்தே நாம் போகலாம். நான் சரித்திரத்தை என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது வசனத்துக்குள்ளே நான் போகவில்லை. கவனிங்கள், நகோமி என்ற ஒரு பெண் என்ன செய்கிறாள், பெத்லகேமிலே என்ன செய்கிறாள், இருக்கிறார். இந்த பெத்லகேமிலே கடும் வறட்சி என்ன செய்கிறது, வருகிறது. உடனே இந்த நகோமி தன்னுடைய கணவரையும் 2 குமாரரையும், அவருடைய மகன் வாலிப பிள்ளைகள் 2 பேரையும் அழைத்து கொண்டு அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். மோவாபிலே அங்கே தானியம் கிடைக்கிறது, ஆகாரம் கிடைக்கிறது. ஆகையால் அவர்கள் பெத்லகேமை விட்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் மோவாபுக்கு போகிறார்கள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். என்ன வீடு? பெத்லகேம் என்னது? அப்பத்தின் வீடு. இப்ப இவ எதை விட்டு போறா? அப்பத்தின் வீட்டை விட்டு என்ன செய்யறா, போறா. பாருங்க, மோவாபுக்கு வந்துட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றா அப்படின்னா, அவருடைய 2 குமாரர்களுக்கு மோவாபிய பெண்களை என்ன செய்கிறாள், திருமணம் செய்து கொடுக்கிறார். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் அப்படியே நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தி பேர் பாருங்க ரூத், இன்னொருத்தி பேர் என்ன போட்டிருக்கு, ஒருபா. 2 குமாருடைய பேர் பாருங்க, ஒருதன் பேரோட மக்லோன், இன்னொரு பேர் என்ன பேரு, கிதியோன். 2 மோவாபிய பெண்ணை என்ன செய்யறா, திருமணம் செய்து வைக்கிறார், விவாகம் பண்ணி வைக்கிறார். கொஞ்ச நாள் ஆகுது. நகோமியுடைய கணவர் என்ன பண்றாரு, இறந்து போயிறாரு. சாரி, அதுக்கப்புறம் தான் பாருங்க 2 குமாரருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு 2 குமாரர் என்ன செஞ்சுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இப்போ கைம்பெண்கள் எத்தனை பேரா இருக்கிறாங்க, ஒரே வீட்டுக்கு எத்தனை பேரு, 3 பேரா இருக்கிறாங்க. 3 பேரா இருக்கிறாங்க பாருங்க. சிறிது நாள் கழித்து பெத்லகேமிலே அறுப்பு காலம் தொடங்கிவிட்டது. கவனிங்க, என்ன காலம், அறுப்பு காலம். பெத்லகேமில் அறுப்பு காலம் தொடங்கிவிட்டது என்று நகோமி கேள்விப்பட்ட உடனே அவள் உடனே எங்கே போக அவள் ஆயத்தமாகிறாள். மோவாபை விட்டு அவள் பெத்லகேமுக்கு போக ஆயத்தமாகிறாள். பாருங்க, இப்ப 2 மருமகளையும் பார்க்கிறான். ஒருபாலையும் யாரு, ரூத்தையும் பார்க்கிறான். நான் வயது சென்றவளா இருக்கிறேன், இனி நான் திருமணம் செய்து பிள்ளைகள் பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது. நீங்கள் வாலிப பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆகையால் உங்கள் இனத்தாருக்குள்ளே நீங்கள் கடந்து சென்று நீங்கள் வேறே திருமணம் செய்து என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று அவள் சொல்லுகிறார். நகோமி 2 மருமகளை பார்த்து சொல்லுகிறார். உடனே இந்த ஒருபால் இருக்கா இல்லையா, அவ ஓ என்று அழுது, அது ஓ நாங்க போட்டு நினைச்சிடாதீங்க,
அப்படி ஒப்பாரிச்சு என்ன பண்றா? அழுது என்ன பண்ணாலாம்? நகோமிய கட்டிப்பிடிச்சு என்ன கொடுத்தாலாம்? முத்தம் கொடுத்தாலாம். எப்ப முத்தத்துல பலவிதமான முத்தம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முத்தத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் இருக்கு. சரி, இந்த முத்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? பிரிந்து போகிற முத்தம். சரி, கெத்செமனே தோட்டத்துல யூதாஸ் காரியத்தை இயேசுவுக்கு முத்தம் கொடுத்தான்ல, அது என்ன முத்தம்? காட்டி கொடுக்கிற முத்தம். கவனிக்கிறீங்களா? ஒரு நாள் என்ன பண்றானா, அழுது தன் மாமிக்கு முத்தம் கொடுத்து உடனே என்ன பண்றா? கடந்து போயிட்டான். ஆனா ரூத் என்ன பண்றா தெரியுமா? ஒரு பால் செய்தது போல அவள் செய்யவில்லை. அதனாலதான் ரூத்துடைய சரித்திரத்தை குறித்து வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போயென்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, எப்படியாப்பட்ட மருமகள் பாருங்க. இன்னைக்கு இப்படியாப்பட்ட மருமகளை நீங்க பார்க்க முடியுமா? யாராவது இப்படியாப்பட்ட மருமகளை நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? நான் கேள்விப்பட்டேன், சில வீட்டுல அத்தையை அடிக்கிறது யார்தான் அடிக்கிறாங்களா? சொல்லுங்க. ஆமா, அத்தையை அடிக்கிறது யாரு? ஆமா, இந்த வேலையெல்லாம் யார்கிட்ட வச்சுக்கிற கூடாது, என்கிட்ட வச்சுக்கிற கூடாது. ஆனா இங்க பாருங்க, ரூத் என்ன பண்றா? ஒருபாலை போல அவள் போகவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? அப்படியே பாருங்க, நகோமிக்கு பின்னாடி வருவதற்கு தீர்மானம் எடுக்கிறார். தேவன் ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்கிறார்? செய்ய போகிறார். ஆகையால் ரூத்துக்கு நகோமி மூலமாக ஆண்டவர் இப்பொழுது வழியை என்ன செய்கிறார்? ஆயத்தம் செய்து வைக்கிறார். சொல்லுங்க, இப்ப ரூத்து மேல டாப் லெவல்ல வர்றதுக்கு இப்ப வழி யாரா இருக்கிறார்? நகோமி. சொல்ல மாட்டீங்களா? நகோமியை ஒரு வழியா என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரி, இந்த ரூத் பெத்லகேமுக்கு வருவதற்கு யாரு வழியா இருக்கிறா? கர்த்தர் யாரை பயன்படுத்துறாரு? யாரை பயன்படுத்துறாரு? நகோமி. பெத்லகேம் என்னன்னு சொன்ன? அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்ன கிடைக்கும்? அப்பம். அப்பத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த ரூத் பெத்லகேமிலே அப்பத்தை பெற்றுக் கொள்வதற்கு வர வேண்டும். அதற்கு யாரு வழியாக இருக்கிறார்? நகோமி என்ன செய்கிறா? நகோமி வழியா இருக்கிறா. பாருங்க, நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் யாருடைய தேவன்? என்னுடைய. மோவாபிய பெண், அந்நிய தேவர்களை அவள் வழிபட்டவள். இப்பொழுது யெகோவா தேவனை ஆராதிப்பதற்கு என்ன செய்கிறார்? அவளை அர்ப்பணிக்கிறார். ரூத் என்ன செய்கிறாள்? அவள் தன்னை தாழ்த்த தொடங்கிவிட்டாள். என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க போகிறது. அது ஒரு பெரிய உயர்வாக என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. ஆகையால் என் சகோதரியை போல் அல்ல, நான் என் மாமிக்கு பின்பாக என்ன செய்ய போகிறேன்? போகிறேன். நான் இந்த இடத்துல நகோமியை யாரா பார்க்கிறேன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரனா பார்க்கிறேன். யாரா பார்க்கிறேன்? எத்தனை பேருக்கு நான் பேச புரியுது? சில பேருக்கு என் பின்னாடி வர விருப்பம் இருக்கு, சில பேருக்குலாம் என் பின்னாடி வர என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதான் உண்மை. புரியுதா? ஆமா. ஆனா
ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் நீங்க எல்லாம் ரூத்னு விசுவாசிக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எல்லாம் யாரு? ரூத். நீங்க எல்லாம் ரூத் இல்லையா? இன்னைக்கு கூட சில பேர் யாரா மாறி இருக்கிறாங்க? ஒருபாலா மாறி இருக்கிறாங்க. ஆமா, ஒருபாலா மாறி இருக்கிறாங்க. ஒருபாலா என்ன பண்ணி இருக்கிறாங்க? மாறி இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ரூத்தா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் யாரா இருக்கிறீங்க? ரூத்தா இருக்கிறீங்க. கவனிங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கு பாருங்க. இப்ப எங்க வந்துட்டாங்க? பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. உடனே ஊரார் எல்லாரும் வந்துட்டாங்க நகோமிய பார்த்து விசாரிக்கிறதுக்கு. குறிப்பா என்ன விசாரிக்க வந்திருக்கிறாங்க? துக்கம் விசாரிக்க வந்திருக்கிறாங்க. ஏன்? மோவாப்ல இருக்கும்போது ஆமா கணவனும் இறந்துட்டான், 2 குமாரர்கள் இறந்துட்டாங்க. நகோமி அவங்க கிட்ட எப்படி பேசுறா அப்படின்னா, ஆமா என் வாழ்க்கை என்ன ஆயிருச்சு? கசப்பா ஆயிருச்சு. என் வாழ்க்கை என்ன ஆயிருச்சு? கசப்பு. நகோமினா என்னது? நகோமினா என்னது? கசப்பு. கசப்பு. ஆனா இந்த பாயிண்ட் உங்களுக்கு எனக்கும் தேவையில்லை. நகோமி ரூத்தை பெத்லகேமுக்கு அழைத்துக் கொண்டு வந்தால் அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடக்குது? ரூத் புஸ்தகம் 2வது அதிகாரம், ரூத் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம கவனிப்போம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. யாருடையதா இருந்தது? போவாசுடையதா இருந்தது. இப்ப பாருங்க, பெத்லகேமில அறுப்பு காலம். அதனால அவங்க பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஜீவன் பிழைக்கணும், உயிரோட இருக்கணும். உயிரோட இருக்கணும்னா சாப்பிடணும். இப்ப ரூத் என்ன பண்றா? நகோமிய வீட்டுல இருக்க சொல்லிட்டு நான் போய் வயல்ல என்ன பண்றேன்? தானியத்தை நான் புறக்கிட்டு வர்றேன் அப்படி போறான். இப்ப ரூத் பாருங்க, அவன் எங்க போறா அப்படின்னா, போவாஸ் என்ற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவன் மிகுந்த செல்வந்தன். மிகுந்த செல்வந்தன் மாத்திரமல்லாமல் நகோமியுடைய கணவருடைய நெருங்கிய உறவினராக என்ன செய்யறான்? இருக்கிறான். பாருங்க, கர்த்தர் ரூத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியான பாதையில் என்ன பண்றாரு? நடக்கிறார். நகோமி மூலமாக ரூத் எங்கே வர வேண்டும்? பெத்லகேமுக்கு வர வேண்டும். பின்பு இந்த ரூத் போவாசுடைய வயலுக்கு என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். அங்க எழுதி இருக்குது பாருங்க, கவனிங்க. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். இப்ப நகோமி ரூத்துட்ட சொல்லல, போவாஸ் என்ற நம்முடைய உறவுக்காரன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய வயல் நிலத்துக்கு நீ என்ன செய் போ அப்படின்னு நகோமி ரூத்துட்ட என்ன பண்ணல? சொல்லல. அப்ப ரூத் நகோமிட்ட என்ன சொன்னா? நான் வயல்வெளியில் போய் என்ன செய்கிறேன்? பொறுக்கி கொண்டு வருகிறேன். அவன் அப்படியே யதார்த்தமா போறா. அது தற்செயல யாருடைய வயலா இருக்குது? போவாசுடைய வயல். போவாசுடைய வயல். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தற்செயலா நடந்தது போல இருக்கும். சில இப்படி நடக்கும் சொல்லி நான் என்ன பண்ணல? எதிர்பார்க்கல. எத்தனை பேர் நான் பேச கவனிக்கிறீங்க? இப்படி நடக்குன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காம இருப்பீங்க. ஆனா இப்படிதான் நடக்கணும்னு தேவன் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உன் நினைவுகளை காட்டிலும் எப்படியாப்பட்டது? மேலானது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார். ஒருவேளை அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். விருப்பம் இல்லை என்றாலும் கூட அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதை அனுமதிப்பது. நாட்கள் ஆகதான்
அது தேவன் அனுமதித்திருக்கிறார். அது நல்லது என்று உங்களுக்கு தெரியும். கவனிங்கள், தற்செயலாய் அவள் வர்றா. அது போவாசுடைய வயலா என்ன செய்கிறது இருக்கிறது. தொடர்ந்து அப்படியே வாசிக்கிறேன். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றால், அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி. கர்த்தர் எங்களோடு இருப்பாராக, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப பக்கத்துல இருக்க கையை பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப வயல்வெளிக்கு போவாஸ் வர்றா. வேலைக்காரங்க போவாச பார்த்து என்ன சொல்றாங்க? கர்த்தர் உம்மோடு. நல்ல வேலைக்காரங்க, நல்ல எஜமான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போவாஸ் என்ற இந்த எஜமான் வேலைக்காரர்களுக்கு நல்ல கூலி என்ன செஞ்சிருக்கிறான்? கொடுத்திருக்கிறான். அதனால இப்ப எஜமான பார்த்த உடனே வேலைக்காரங்க என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுறாங்க இல்லையா? சில இடங்கள்ல பாருங்க, சில இடங்கள்ல ஆமா வேலைக்காரங்களுக்கும் ஓனருக்கு என்ன செய்ய என்ன மாட்டேங்குது, ஒத்து போக மாட்டேங்குது பாருங்க. ஆமா, நேருக்கு நேரம் ஆமா சார், ஓகே சார் சொன்னாலும் உள்ள எப்படி இருக்கும்? வேற மாதிரி. அதான் கவனிங்க, இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எஜமானனுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அவங்க நேர்மையா நடத்தினாலும் சரி, குறுக்கு வழியில நடத்தினாலும் சரி, கண்டிப்பா அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் என்ன ஆகுது பாருங்க, 5வது வசனம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அப்பதான் பாருங்க, ரூத்தை யார் பாக்குறா? போவாஸ் பாக்குறா. பார்த்துட்டு இந்த பெண் யாரு, எந்த குடும்பத்தை சார்ந்தவர்? அறுக்கிறவர். அப்புறம் பாருங்க, அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதி உத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அப்படின்னு சொல்றான் பாருங்க. அடுத்து அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால், காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றார்கள். கவனிங்க, காலையிலே வந்துட்டா தானியத்தை பறக்கிறதுக்கு. அப்புறம் குடிசையில் வந்து கொஞ்ச நேரம் ஓரமா ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறான். கண்காணியும் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். போவாசும் அங்க என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான் பாருங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, எல்லாரும் கவனிங்க, மகளே கேள், பொறுக்கிக் கொள், வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, இதான் ரொம்ப முக்கியம் பாருங்க, ரொம்ப முக்கியம். இப்ப ரூத்துக்கு யாருடைய கண்கள்ல தயவு கிடைக்குது? சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் கர்த்தர் ரூத் எங்க கொண்டு வந்தாரு? மோவாபை விட்டுட்டு எங்க கொண்டு வந்தாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பெத்லகேம். உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரித்து ஏன் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்து சபையில ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு? ஆமா, அவருடைய கண்கள்ல தொடர்ந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கணும். ஒரு ஆனந்தம். ராஜாவின் கண்களிலே தொடர்ந்து என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். எத்தனை பேர் தயவை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? ஆமா. இப்ப ரூத்துடைய வாழ்க்கையில திருப்பு முனை என்ன ஆயிருச்சு? உண்டாயிருச்சு. எத்தனை பேர் எதிர்பார்க்கறீங்க? என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை. ஆமா, கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உண்டாகும். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சு, உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உண்டாயிருச்சு. அவருடைய தயவை உங்க மேல
வெளிப்படுத்த தொடங்கிட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, போவாசே சொல்றா. கடினமான எஜமான்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. எங்க வந்த நீ? யாருடைய வயலுக்கு வந்த? அதெல்லாம் இங்க வரக்கூடாது. இங்கெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது? உறக்கக்கூடாது. ஓடி போயிரு, வேற வயலுக்கு போ, வேற ஆளை பாரு. போவா சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருக்கலாம். ஆனா போவாஸ் என்ன செய்யல? அவ அப்படி சொல்லல பாருங்க. ஏன் தெரியுமா? போவாஸ் ஒரு சன்மார்க்கன். எதுவுமே அமைஞ்சல போறீங்க. போவாஸ் யாரு? ஒரு சன்மார்க்கன். மறுபடியும் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள், வேறே வயலில் போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் ஆமா என்ன செய் கூடவே அவர்கள் அறுப்பதற்கு போட்டிருக்கு. அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடத்தண்டைக்கு போய் வேலைக்காரர் கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றால். பாருங்க தயவு எப்படிலாம் வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. தயவு எப்படிலாம் வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. வேற வயலுக்கு போகாதன்னு சொல்றாரு, இங்கே இருன்னு சொல்றாரு, இங்கே இருன்னு சொல்றாரு. வேலைக்கார பெண்களுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. உனக்கு தாகம் எடுத்ததுன்னா இங்க வேலைக்கார பெண்கள் குடிக்கிறதுல நீ என்ன பண்ணலாம்? குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை அப்படியே பார்த்துருவோமா? அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாரா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது. எதனாலே தயவு கிடைத்தது? ரூத்தோடைய பாருங்க, போவாஸ் கண்கள்ல எனக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு? தயவு கிடைச்சிருச்சுன்றத ரூத் என்ன பண்ணிட்டான்னு கண்டுபிடிச்சுட்டா. ராமன் சொல்லுங்களேன், கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கிறதுன்றத முதல் நீங்க கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் ராமன் சொல்ல போறீங்க? கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைச்சிருச்சுன்னா யாருக்கு அனுகூலம் ஆகுதோ எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? அனுகூலம். யாருக்கு நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். யாருக்கு முடியுதோ இல்லையோ உங்களுக்கு என்ன செய்யும்? முடியும். ஆமா, அநேகர் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன், அநேகர் வந்து உங்க கூட என்ன பண்ணுவாங்க? சேர்ந்துக்கிருவாங்க. முரண்பாடானவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எப்படியாப்பட்டவங்க? முரண்பாடான, அதிகாரத்தில் முரண்பாடா இருக்கிறவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வதற்கு என்ன செய்வார்கள்? வருவார்கள். காரணம், தேவ தயவு அப்படி செய்யும். புரிஞ்சு கொள்ளாங்க. ஆமா, நீங்க சும்மா இருப்பீர்கள், தயவு உங்களுக்காக என்ன செய்யும்? வேலை செய்யும். எத்தனை பேர் தயவை வேலை செய்ய விட போறீங்க? பின்னாடி கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தயவை வேலை செய்ய விடணும், தயவை வேலை செய்ய விடணும். பாருங்க, தொடர்ந்து அப்படியே ரூத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 16, 17 கொஞ்சம் கவனிப்போமா? 16, 17. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சில விதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது ஏறக்குறைய 1 மரக்கால் கோதுமை கண்டது. நீங்க புரிஞ்சுக்கோங்களேன், வேத புஸ்தகத்தில் அதிகமா விவசாயத்தை குறித்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. எனக்கும் ஓரளவுக்கு விவசாயம் நல்லாவே தெரியும். இந்த அறுப்பை குறிச்சுலாம் தெரியும். பழக்கம் இல்லாம வரப்புல போய் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? பழக்கம் இல்லாம எதுல நடக்க முடியாது? வரப்புல நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? கீழே என்ன பண்ணணும்? விழுகணும். அதாவது இப்பவுமே வயல்ல
இப்ப பாருங்க, இப்ப நெல் வச்சுக்கோங்க, நெல்லை அறுத்து அவங்க அப்படியே களத்துக்கு கொண்டு வருவாங்க. வயல் ஒரு இடத்துல இருக்கும், களை ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடைப்பட்ட தூரத்துல அந்த சுமந்துட்டு வரும்போது அந்த கதிர் கீழே விழுகும்ல, அதை பொறுக்கிறதுக்குன்னே கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் கஷ்டப்படுறவங்க போவாங்க. இதை தாண்டி இன்னொன்று இருக்கு தெரியுமா? அதாவது அது என்ன 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 இது, அப்படி அறுத்து அப்படி போட்டு என்ன கேட்பாங்க, காசு கேட்பாங்க. அதுக்கு பேர் என்னது, எனக்கு அது கொஞ்சம் மறந்துச்சு. உங்க யாருக்காவது தெரியுதா? யாருக்காவது சட்டனி ஆவதுக்கு வருதா? சிஸ்டர் உங்களுக்கு கூட வரலையா? டக்குனு வரலையா? கவனிங்க. ரைட், ஓகே. இப்பவும் பாருங்க, விழுகிற அந்த கதிரை பறக்குதுன்னே போவாங்க. ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் போவாங்க பாருங்க, காலையில போய் பொறுக்கி அதெல்லாம் அடிச்சு அப்படியே அரை சாக்கு, சில பேர் ஒரு சாக்கு கூட என்ன பண்ணுவாங்க, ஆமா கொண்டு வந்துருவாங்க. நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன பையனா இருக்கும் போது பாருங்க, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஜேசிபியை விட்டு என்ன பண்றாங்க, அடிச்சிடுறாங்க. அப்பெல்லாம் என்ன தெரியுமா, மாடு மாடு அப்படியே வரிசையா பின்னாடி என்ன ஓட்டணும், மாடை ஓட்டணும். மாடு வாயில என்ன கட்டியிருப்பாங்க, ஒரு வலை மாதிரி போட்டிருப்பாங்க. பின்னாடி மாடு வரும், பின்னாடி வர்ற மாடு எப்ப தூக்கி விடுங்க தெரியாது. நாளா போயிருக்கு, ரொம்ப பயமா இருக்கும், பின்னாடி இருக்கிற மாடு எப்ப தூக்கி விடுங்க. இப்படிலாம் முறைகள் இருக்கிறது, இப்படிலாம் இருக்கிறது. கவனிங்க. உடனே அவள் என்ன பண்றா, போவாஸ் என்ன பண்றான் அப்படின்னா, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி நீங்கள் கதிர்களை என்ன செய்யுங்கள், அதிகமாகவே என்ன செய்யுங்கள், சிந்த விடுங்கள். கிருப வேலை செய்து ராமஞ்சல போறீங்க, கிருப வேலை அதிகமாக சிந்த விடுங்கள். கிருப வேலை செய்து பாருங்க. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய எப்படி இருந்தது, ஒரு மரக்கால் வார்கோதுமை. என்ன கோதுமை? வார்கோதுமை. ஒரு மரக்கால் வார்கோதுமை. பாருங்க, புள்ளி விவரம் சொல்றாங்க. ஒரு மரக்கால் அப்படின்னா 6%. எவ்வளவு? 6%. 6% ஒரு மரக்கால். இப்ப வீட்டுக்கு பாருங்க, எதோட வர்றா, ஒரு மரக்கால் தானியத்தோட வர்றா. இப்ப சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சாப்பிட்டது போக மிச்சம் என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க, ஆமன் சொல்றீங்க? சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சாப்பிட்டது போல என்ன விழுகுது, மிச்சம் விழுகுது. இதுதான் தேவதை. ஒரு ஆமன் சொல்லுவாமா, உங்கள் வருமானத்தில் எந்தெந்த வழிகள் எல்லாம் வருமானம் வருகிறதோ அதில் உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சம் என்ன பண்ணணும், எடுக்கணும். எத்தனை பேர் மிச்சம் எடுக்க விரும்புறீங்க? அதுக்கு பாருங்க என்ன வார்த்தையை தெரியுமா நிறுத்தணும், விலைவாசி எல்லாம் என்ன பண்ணிருச்சு, கூடிருச்சு. சில பேர் சிரிக்கிறத பார்க்கும் போதே தெரியுது. அட நிறுத்தணும். எதை நிறுத்தணும்? விலைவாசி எவ்வளவு நாள் என்ன செய்யட்டும், கூட. எவ்வளவு கூடினாலும் வாங்கி என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். இந்த மனநிலைமை இருக்கும். கையை வச்சு ராமஞ்சல, எவ்வளவு கூடினாலும் அது கூடட்டும், வாங்கி என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விலைவாசியை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய தயவு உங்க வருமானத்தை பல மடங்கு என்ன பண்ணும், கூட்டி கொடுக்கும். எத்தனை பேர் சம்பளம் போடணும் விரும்புறீங்க? எத்தனை பேர் கை நல்லா உயர்த்தி காட்டுங்க, சம்பளம் போடணும். ஆமா பாருங்க, இப்ப ரொம்ப கை உயர்ந்திருக்குதியா. ஆமென் சொல்லும் போது கொஞ்சம் கை தான் என்ன பண்ணது, உயர்ந்தது. இப்ப ரொம்ப கை உயர்ந்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உள்ளத்துல உணர்ந்து சொல்றேன், எத்தனை பேர் சம்பளம் உயர்ந்த விரும்புறீங்க? ஆமா, கர்த்தர் என்ன பண்ண, சம்பளத்தை என்ன பண்றாரு, உயர்த்தி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 6% ஒரு மரக்காலோட வீட்டுக்கு வர்றா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் வேற யாராவது தானியம் பிறக்க போயிருந்தா இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. யாருக்கு தான் கிடைச்சிருக்கு, ரூத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. ஏன் ரூத்துக்கு கிடைச்சிருக்கு? இப்ப கர்த்தருடைய கண்கள்லயும் ரூத்துக்கு என்ன கிடைச்சிருச்சு, போவாஸ் கண்கள்லயும் என்ன கிடைச்சிருக்கு, ரூத். நல்லா கவனிச்சுக்கோங்க. 6% மறந்துடாதீங்க. எத்தனை சதவீதம் சொன்ன? 6%. 6%. ரூத் புஸ்தகம் 3வது அதிகாரம். ரூத் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை கவனிங்க. 10வது வசனத்தை கவனிங்க.
அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரம் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் எப்படியாப்பட்டது? இந்த ரூத்த போவாஸ் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். இவர் கைம்பெண், இளம் வயது கைம்பெண். புரியுதா உங்களுக்கு? இளம் வயது கைம்பெண். பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு பின்பாக போகாமல், தவறான நபர்களுக்கு பின்பாக போகாமல், முரண்பாடான நபர்களுக்கு பின்பாக போகாமல் அவ என்ன பண்றா? நேர போவாஸ் வயலுக்கு வந்தா. அதுக்கப்புறம் இப்போ போவாசுடைய பாதத்திலே வந்து என்ன பண்ணா? உட்கார்ந்து இருக்கா. அதெல்லாம் முன்னாடி எழுதியிருக்கு. வீட்டுல போய் நல்லா என்ன செய்யுங்க, படிச்சுப்பாரு. இப்ப நற்குணத்தை, ரூத்தோடைய நற்குணத்தை என்ன செய்கிறான் போவாஸ் கவனிக்கிறான். தேவ தயவு போவாசை அப்படி கவனிக்க வைக்கிறது. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். நீ நல்ல குணசாலியான ஸ்திரீ என்று, நீ நல்ல மதிப்பு கொடுக்கிற ஸ்திரீ என்று, நீ கீழ்ப்படுகிற ஸ்திரீ என்று, நீ நல விசாரிக்கிற ஸ்திரீ என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த நற்குணத்தை காட்டிலும் இப்போ நற்குணம் எப்படியாப்பட்டதா இருக்கு? அது மேலானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிறந்ததா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிறந்ததா இருக்குது. அப்படியே ரூத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வாங்க. 17, 18 அதை கொஞ்சம் பார்க்கலாம். ரூத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18. மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றார். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியமட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றான். இப்ப போவாசுடைய பாதத்திலிருந்து எழுந்து ரூத் எங்க வந்துட்டா? ஆமா, மாமியை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டா. போகும்போது போவாஸ் என்ன பண்றான்னா, நீ வெறுங்கையோட போய் உன் மாமியை என்ன செய்ய வேணாம்? சொல்லுங்க. வெறுங்கையோட என்ன செய்ய வேணாம்? போய் பார்க்க வேணாம். இப்போ உனக்கு நான் எத்தனை படி கொடுக்கிற வார்கோதுமை? சொல்லுங்க. எத்தனை படி? 6 படி. எத்தனை படி சொன்ன? ஒரு மரக்கால். வந்துட்டீங்களா? ஒரு மரக்கால் 6%. இப்ப எத்தனை படி? அது மரக்கால். இது வந்து என்னது? படி. மரக்கால காட்டிலும் படி ஆமா பெருசு. 6 மரக்கால். இப்ப இது எத்தனை சதவீதம்? 60%. எவ்வளவு? 60%. 60% பாருங்க. தானியத்தை குறைக்கினான். 2வது போவாசே என்ன பண்றான்? தானியத்தை கொடுக்கிறான். வயல்வெளிக்கு சொந்தக்காரன் யாரு? போவாசே என்ன பண்றான்? கொடுக்கிறான். போவாசே கொடுக்கிறான் பாருங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு பாருங்க. தயவு தொடர்ந்து ரூத்தை என்ன செய்கிறது? உயர்த்தி கொண்டே இருக்கிறது. ரூத் போவாசினிடத்தில் நெருக்கமாக என்ன செய்கிறார்? வருகிறார். இன்னும் ஐக்கியப்படுகிறார். போவாசோடு ரூத் ஐக்கியப்படுகிறார். போவாசோடு ரூத் ஐக்கியப்பட ஆசீர்வாதமும் என்ன செய்கிறது? வந்து கொண்டே இருக்கிறது. எதுவுமே ஆமாம் சொல்றீங்க? ஆமா. எப்படி பாருங்க தயவு ரூத்தோடைய வாழ்க்கையில எப்படி வேலை செய்து பாருங்க. ரூத்தோடைய வாழ்க்கையில தயவு எப்படி வேலை செய்துன்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்கோதுமை. போவாசுடைய வயல்ல வேலை செஞ்சவங்க கூட போவாஸ் இப்படி என்ன செஞ்சிருக்க மாட்டான்? கொடுத்திருக்க மாட்டான் பாருங்க. எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? இப்ப
இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப வருஷம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓனர் திடீர்னு பாருங்க அவங்களுக்கான உங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுத்துருவாரு? ஆமா, அதிகமா கொடுத்துருவாரு. சோதரம். ஆமா, தேவ தயவு உங்களை சீக்கிரம் அதாவது ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பார்ட்னர்? ஒர்க்கிங் பார்ட்னரா கூட மாத்தோம். விரும்புறவங்க கை வச்சு ஒரு ஆமாம் சொல்லுங்களேன். ஆமா, ஓனர் உங்களை யார் ஆக்கிடுவாரு? ஒர்க்கிங் பார்ட்னரா என்ன செஞ்சிருவாரு? ஆக்கிடுவார். தேவ தயவு இப்படி என்ன பண்ணும்? செய்யும். தேவ தயவுக்கு அப்படியாப்பட்ட சுபாவம் இருக்கிறது. தேவ தயவுக்கு அப்படியாப்பட்ட சுபாவம் இருக்கிறது. தேவ தயவுக்கு அப்படியாப்பட்ட குணம் என்ன செய்கிறது? இருக்கிறது. நீங்க தேவனை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே தேவ தயவையும் என்ன செய்யுங்கள்? பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவ ஜனமே, நல்லா கவனிங்க. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, யாரையெல்லாம் பார்க்க போறீங்களோ, என்ன விஷயமா யாரை பார்க்க போறீங்களோ, அங்க உங்களுக்காக தேவ தயவு என்ன செய்யும்? வேலை செய்யும். புரிஞ்சவங்க கையோடு ராம சொல்லுவாமா? வேலை செய்யும், வேலை செய்யும். உங்களுக்காக அந்த தேவ தயவு என்ன செய்யும்? வேலை செய்யும். நீங்க ரூத்துக்காக போவாசனிடத்திலே தேவ தயவு என்ன செய்கிறது? வேலை செய்கிறது, வேலை செய்கிறது. நடக்காததை எல்லாம் தேவ தயவு உங்களுக்கு என்ன செய்யும்? நடத்தி காட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முடியாததை எல்லாம் தேவ தயவு உங்களுக்கு முடித்து காட்டும். ஆகாததை எல்லாம் தேவ தயவு உங்களுக்கு ஆக வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா ஆமா, அரசாங்க வேலை வேணும்னா நீங்க இன்னைக்கு இருக்கிறது அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம் அதெல்லாம் எழுதுங்க. இதையெல்லாம் தாண்டி எப்படி எனக்கு பணக்காரங்களா இருக்கிறாங்க லஞ்சம், அதை பார்க்காதீங்க, தயவை பாருங்க. எதை தயவை பார்க்க போறீங்க? எவ்வளோ சேர்ந்து சொல்லுங்க. ஆமா, தேவ தயவு அரசாங்க வேலையை எனக்கு கொடுக்கும். தேவ தயவு என்னை சொந்த வீடு கட்டி எழுப்ப பண்ணும். தேவ தயவு என் வாழ்க்கையில கடினமான காரியங்களை எல்லாம் மிக மிக சுலபமாய் நடத்தி காட்டும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்ப ரூத்து யாரோட ஐக்கியப்பட்டுக்கிட்டே இருக்கிறா? போவாசோட ஐக்கியப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. தேவ தயவு அப்படி செய்து பாருங்க. தேவ தயவு அப்படி செய்து நீங்க கர்த்தரோட என்ன செய்யணும்? ஐக்கியப்படணும். கர்த்தரோடு நீங்க ஐக்கியப்பட்டு வரீங்களான்னு கொஞ்சம் கவனிக்கணும். இயேசுடைய பிள்ளைகளா இருக்கலாம், கிறிஸ்தவ பெயர்லாம் வச்சிருக்கலாம், வாரந்தோறும் சர்ச்சுக்கு வந்துடலாம். ஆனா கர்த்தரோட ஐக்கியம் இல்லாத வாழ்வை என்ன செய்வாங்க? வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வெளி தோட்டத்துல தெரியாது, உள்ள கவனிக்கணும். வெளி தோட்டத்துல தெரியாது, உள்ள கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறேனா? ஐக்கியமா இருக்கிறதுல நான் வளர்றேனா? இல்ல அதுல தொய்வு உண்டாகுதா? இல்ல ரொம்ப தொய்வு உண்டாயிருச்சா? ஆண்டவரை இருதய அளவுல மனதளவுல நான் விட்டு தூரமா போயிட்டேனா அப்படின்னா தயவு உங்களுக்கு என்ன செய்யாது? வேலை செய்யாது. தயவு உங்க வாழ்க்கையில பலிக்காது. நல்லா கவனிங்க. அதனால ஒப்புவராகுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆண்டவரோட ஒப்புவராக விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரோட ஒப்புவராக விரும்புறீங்க? எப்போதும் தேவனோட எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். ஆமா, நீங்க தேவனோட சமாதானமா இருந்தா மற்றவங்களோட எப்படி இருப்பீங்க? சமாதானமா. கடைசி நான் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு அப்படியே நம்ம திருவிருந்துக்குள்ள போறோம். ரூத்து புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து போவோமா? வாசிங்க, யாராவது வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். கர்த்தர் என்ன செய்தார்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப ரூத்து போவாஸுக்கு யாராயிட்டா? சொல்லுங்க, யாராயிட்டா? மனைவி ஆயிட்டா. ஆரம்பத்துல இந்த ரூத்து போவாசுடைய வயல்ல என்ன பறக்க வந்தா? அத சொல்லுங்களேன், என்ன பறக்க வந்தா? யாரும் தவற நினைச்சுக்கிறாதீங்க. ஒரு உதாரணத்தை சொல்ல போறேன். ஆனா அந்த உதாரணம் அது முரண்பாடானது. ஒரு பெண்ணு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போச்சான். கொஞ்ச நாள் அந்த வீட்டுக்கு யாராயிடுச்சா?
யாராயிருச்சு? அது பிசாசு வேற வழியில கொண்டு போயிட்டான். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, ரூத்துக்கு நடந்தது அப்படி இல்லை. ரூத்துடைய ஒவ்வொரு நல்ல குணங்களையும் நல்ல சுபாவத்தையும் கீழ்ப்படிதலையும் யார் கவனிச்சுட்டே வந்தா? போவாஸ். படிப்படியா போவாஸ் கவனிச்சுட்டு வந்தா. சரி, இப்படி போவாஸ கவனிக்க வைத்தது தேவனுடைய தயவு. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாம கூட என்ன செய்யலாம் இருக்கு. நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க வியாபாரம் செய்யற இடத்துல, நீங்க தொழில் செய்யற இடத்துல கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாம கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ரூத்துக்கு தெரியாமலே ரூத்துடைய நற்காரியங்களை போவாஸ் என்ன செய்யறான்? கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். தேவ தயவு போவாசுக்குள் அப்படி தூண்டி விடுகிறது, தூண்டி விட்டு இருக்கிறது. கவனிங்க, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாசுடைய வயலில் கதிரில் இருந்து விழுகிற தானியத்தை பொறக்க போனவர் இல்லையா? இவ கடைசி யாராயிட்டா? அவன் எல்லா வயலுக்கும் யாராயிட்டா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, யாரு வர நாச்சியார். என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? கேள்வி, யார் வர்றா? நாச்சியார் சொல்லுவாங்க. ஓனர் ஆயிட்டாங்க. யாராயிட்டா? ஓனர். ஏன்? அந்த பெத்லகேம்ல எத்தனை பெண்கள் இருக்காங்க? போவாசுக்கு இன்னும் உறவினர்கள் பெண்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க? இன்னும் அதுல எத்தனை பெண்கள் போவாசுக்கு மனைவி ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க? எப்படி பாருங்க, மோவாப் தேசத்தில் இருக்கிற மோவாபிய ஒரு பெண், அவள் பாருங்க பெத்லகேமுக்கு வந்து போவாசுக்கு யாராகிறா? மனைவி. கர்த்தருடைய நடத்துதல் எப்படிமா இருக்கும்? ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நமக்கு அது எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். அதை விளங்கிக் கொள்வதுதான் கர்த்தருக்குள்ளே வளருவது, பலப்படுவது. என்று ஆமஞ்சல போறீங்க. அதை விளங்கிக் கொள்வதுதான் அவன் கர்த்தருக்குள்ளே வளருவது, பலப்படுவது. எங்கே இருந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்யற அப்படின்னா போவாஸோட இணைச்சி வைக்கிறார். ஏன் இணைச்சி வச்சான்? நல்லா கவனிங்க. ஆண் பிள்ளை பெற்றார். இன்னும் பாருங்க, அடுத்தடுத்து சந்ததி. அந்த சந்ததியில யாரு வர்றா? ஆமா, தாவீது வர்றான் பாருங்க. இன்னும் அந்த சந்ததியில தான் பாருங்க யார் வர்றானா? உலக ரட்சகர் ஆண்டவராகிய தயவு எப்படி போகுது பாருங்க, எப்படி போயிட்டே இருக்கு பாருங்க. தயவு எப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்குது பாருங்க. அப்ப இந்த போவாஸ் ரூத் சந்ததியில தான் யாரு பிறக்கணும்? உலக ரட்சகர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. எத்தனை பேர் ஆமென்ல போறீங்க? தேவதயவு. அப்ப உலக ரட்சகர் ரூத்தோடைய சந்ததியில பிறக்கிறதுக்கு தான் இப்ப ரூத் என்ன பண்றாரு? ரெடி பண்ணி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென்ல போறீங்க? உங்க மூலமா பல நன்மைகள் நடக்க, உங்க மூலமா பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உங்க மூலமா பலர் ஆசீர்வாதமாய் வாழ, உங்கள் மூலமாய் பலர் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். ராமன் சொல்லுவாமா? ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லலாம். இல்லை, தேவ தயவு உங்களை என்ன செய்கிறது? ஆயத்தப்படுத்துகிறது என்று என்ன செய்யலாம்? சொல்லலாம். கொஞ்சம் ராமன் சொல்லுங்களேன். இப்ப அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரூத்துடைய உயர்வு. ஆமா, அடிமை எங்கிருந்து வர்றா? மோவாவை விட்டு வர்றா. அந்நிய பெண்ணா வர்றா. வயலுக்கு தானியம் பறக்க போறா. ஆமா, போவாஸ் கண்கள்ல தயவு கிடைக்குது. தொடர்ந்து நற்குணங்களை பார்க்கிறா. காலங்கள் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து பாருங்க என்ன நடக்குது. போவாசுக்கு யாராயிட்டா? மனைவி ஆயிட்டா. ஆமா, அந்த வயல்வெளிக்கே யாராயிட்டா? சொந்தக்காரி ஆயிட்டா. ஒரு ஆமன் சொல்லுங்களேன். ஆமா, சொந்தக்காரி ஆயிட்டாங்க. வயல்வெளிக்கே யாராயிட்டா?
சொந்தக்காரி. ஆமா, போவாசுடைய வயல்வெளிக்கே சொந்தக்காரி ஆயிட்டா. அந்த வயல் போவாசுடைய சொந்த வயல். ஆமா, சொந்த வயல், அவருடைய சொத்து. இன்னைக்கு ஆண்டவருடைய சொத்து இந்த உலகத்துல ஆமா பறந்து விரிந்து இருக்கு. எத்தனை ஆமாம் சொல்ல போறீங்க? அதனால எல்லாரும் கொஞ்சம் எதை பார்க்கணும்? வானத்தை சொல்லுங்க. எதை பார்க்கணும்? வானத்தை பார்க்கணும். வானத்தை பார்த்து இது எல்லாம் யாருடைய சொத்து சொல்லுங்க? யாருடைய சொத்து? ஆமா, என் தேவனுடைய சொத்து. ஆமா, தேவ தயவு ஏமல இருக்குது. அதனால வானம் எனக்கு என்ன கொடுக்கும்? பலனை கொடுக்கும். அப்புறம் பூமியை பார்க்கணும். இந்த பூமி முழுவதும் யாருடைய சொத்து? எங்க அப்பாவுடைய சொத்து. தேவ தயவு இந்த பூமியை எனக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். எத்தனை ஆனந்தில போறீங்க? பூமி இது நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. ஆமா, கர்த்தருடைய ஒண்ணுமே இல்லாம. ஆமா, ரூத் எப்படி போனா? ஒண்ணுமே இல்லாம போனா. ஆமா, பெத்தலகேமுக்கு ஒண்ணுமே இல்லாம போனா. ஆனா இப்ப அந்த வயலுக்கு யாராயிட்டா? சொந்தக்காரியா. நீங்க ஒண்ணுமே இல்லாம கர்த்தரை தேடி வந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருக்குது தேவ சித்தம் இல்ல. நிறைவான வாழ்வு. எத்தனை பேர் ஆனந்தில போனீங்க? ஆமா, நிறைவான வாழ்வு. நிறைவான வாழ்வு என்ன செய்யணும்? ஆமா, வாழ வேண்டும். ஆமா, ஒரே குறிப்பு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ரூத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்க போறோம். எல்லாரும் வாசிக்க போறோம். ரெடியா? எல்லாரும் எடுங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரூத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? ஆமா, எங்களோட சேர்ந்தே வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். எதுவுமே ஆமந்தில போறீங்க? இப்ப ரூத் யாருடைய செட்டை கீழே வந்தா? கர்த்தருடைய செட்டை கீழே வந்தா. கர்த்தருடைய செட்டை கீழே வந்த ரூத்துக்கு கர்த்தரிடத்திலிருந்து எப்படி பலன் வந்தது? நிறைவான பலன். பக்கத்துக்கு கைப்பிடி சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுங்க. தவறாமல் சபை கூடுதலுக்கு வாங்க. கர்த்தர் உங்களை நிறைவான ஆசீர்வாதங்களால், நன்மைகளால், உயர்வினால், மேன்மையினால் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து திருவிருந்து வேலையை உடைய கரத்துல கொடுக்கிறோம்.